வணக்கம். இன்னி நம்ம சுண்டக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நிறைய பேர் சுண்டக்காய் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சங்கடப்படுவாங்க இல்லையா? அவங்களுக்குலாம் இந்த மாதிரி குழம்பு வச்சு கொடுத்துட்டோம்னா அது சுண்டக்காய் குழம்புன்னு தெரியாமையே சாப்பிட்ருவாங்க. அது இல்லாமல் இந்த குழம்புனுடைய சுவையும் ரொம்ப அருமையாகவே இருக்கும். சரி, இப்போ சுண்டக்காய் குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு முதல்ல சட்டி அடுப்பில் வச்சு மிளகா செலவு வறுத்துக்கலாம். முதல்ல எண்ணெய் ஊற்றி சுண்டக்காய் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அதிலே மிளகாய், கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு வறுத்துக்கலாம். தீ அணைச்சிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும்னு தேங்காய் பொட்டுக்கடலையோடு சேர்த்து இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். சும்மா ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டால் போதும். குழம்புனுடைய திக்னஸ்க்காக தான் பொட்டுக்கடலை. இப்போ வதக்கி வச்ச சுண்டக்காய், தேங்காய் எல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இனிமேல் இதை தாளித்து விட்டு குழம்பை கொதிக்க வச்சிடலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடியது. அதனால சமைக்கும் போது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. வெங்காயம், தக்காளிலாம் நல்லா வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்ச சுண்டக்காய், தேங்காய் விழுது இருக்கு இல்லையா, அதையும் இதிலே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குழம்புல நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். நான் குழம்பு இந்தளவுக்கு திக்னஸ் வச்சுருக்கேன். இல்லை ஒரு வேளை கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட வச்சுக்கோங்க. அவ்வளோதான், சுண்டக்காய் குழம்பு வச்சாச்சு. இனிமேல் தீ அணைச்சிடலாம். சட்டியில் வச்சுருக்கிறதுனால தீ அணைச்சதுக்கப்புறமும் அந்த சூட்டில் நல்லா கொதி வந்துகிட்டே இருக்குது. இந்த சுண்டக்காய் குழம்பு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, கோதுமை தோசைக்கு கூட சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். சூடான சாதத்திற்கேற்ற சுண்டக்காய் குழம்பு தயார். சாப்பிடலாம்.